வாக்யஜ்ஞேன கல்பதாம். அஸ்த்யுபாயः மகான் கஷ்சித் சம்சாரபயநாசனः தேன தீர்த்வா பவாம்போதிம் பரமானந்தம் ஆப்ஸ்யசி. அஸ்த்யுபாயோ மகான் கஷ்சித் சம்சாரபயநாசனः தேன தீர்த்வா பவாம்போதிம் பரமானந்தமாப்ஸ்யசி. மறுபடியும் அந்த கருத்தை சொல்றார். சம்சார பயநாசனः உபாயः அஸ்தி. கஷ்சித் உபாயः அஸ்தி. மகான் உபாயः, பெரிய வழி இருக்கு, சிறப்பான வழிங்கிற, சிறப்பான வழி, நேரான வழி. சம்சார பயநாசனः உபாயः. உபாயனா வழி. என்ன வழி? என்ன வழின்னா நம்முடைய சம்சாரத்தினால ஏற்படுற பயத்தை அழிக்கிறதுக்கான வழிங்கிற உபாயம். சம்சார பயநாசனः உபாயः கஷ்சித் அஸ்தி, இருக்கிறது. அந்த உபாயத்தை விசேஷமாக சொல்கிறார். அதான் நமக்கு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் நம்மளை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு இன்செக்யூரிட்டி, அப்புறம் மனசில் இருக்கிற சஞ்சலம், இன்செக்யூரிட்டி, அப்புறம் என்னது, மனசில் இருக்கிற சஞ்சலம், பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் அடுத்தது என்னன்னா சந்தோஷமாகவும் இல்லை. மனசில் ஊக்கம் உற்சாகம் இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷமாக இருக்கணும்னா மனசில் ஒரு நிறைவு இருக்கணும். நிறைவு இருக்கணும்னா எல்லாம் ஒரு செக்யூர்டாக இருக்கிற ஃபீலிங் இருக்கணும். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்னா வி ஆர் செக்யூர்டு. நம்ம வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும், படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, நமக்கு நம்ம உடம்பில் இருக்கிற மலங்களையெல்லாம் நீக்கிறதுக்கு வேணும், அது ஒரு செக்யூரிட்டி தானே. டாய்லெட் இருக்கணுமே, இல்லாட்டி இவன் எங்கே அலைவான்? ஆக இதெல்லாம் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள்லாம் வேணும். அப்புறம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு பொருளாதாரம் வேணும், நம்மளை காப்பாற்றிக்கணும். பெருசாக உடம்புக்கு வந்துவிட்டால் எங்கே போகிறது, பணத்துக்கு என்ன பண்ணுறது, ஆள் இருக்க மாட்டாங்களே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னெல்லாம் கவலை வருது நமக்கு. ஆக இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங், பாதுகாப்பின்மை உணர்வு, அது நம்மளை உள்ளுக்குள்ளே இருக்குது. அதுக்கு தான் நம்ம போராடுறோம் வாழ்க்கையில். வாழ்க்கையில் இந்த செக்யூரிட்டிக்கு தான் போராடின்னு இருக்கோம். எல்லாருமே உடம்பை பாதுகாத்துக்கணுமே, அவனுக்கு இந்த உடம்பை வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். மழை, காற்று, வெயில் இதிலெல்லாம் பாதுகாத்துக்கணும் இந்த உடம்பை. இதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும். இது படுக்கிறதுக்கு சொல்கிறோம் இல்லையா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், படுக்க பாயினா, எல்லாம் மனிதனுக்கு அடிப்படை தேவைகள். இது இல்லாமல் இந்த உடம்பை நம்ம நடத்த முடியாது. ஆனால் என்னதான் நமக்குள்ள சுற்றி இருந்தாலும் என்னவோ இதோட எப்படியோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்குமே. எல்லாரும் தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போயாகணும். அதனால் அந்த நெருடல் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்தெல்லாம் விடுபடணும்னா இந்த வழியெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த உடம்போடு இருந்தாலும் இந்த உடம்பு அகப்பற்று புறப்பற்று இல்லாமல் வாழணும். அதுக்கு தெளிந்த அறிவு வேணும். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். எவ்வளோ ஆழமான குறள். யான்னு சொன்னால் அகப்பற்று, நான் ஒரு இண்டிவிஜுவல். அப்புறம் எனதுன்னு சொன்னால் புறப்பற்று, என்னோட. இப்போ இந்த நான் போட்டிருக்கிற கண்ணாடி கூட என்னுடையது தான்.
மாலை என்னுடையது, துணி என்னுடையது, இதெல்லாம் எனது. இந்த புத்தகம் என்னுடையது. நான்கிறது தான் முதல்ல, அப்புறம் என்னுடையது. யான் எனது எனும் செருக்கு அறுப்பான். செருக்குன்னா அபிமானம், பற்று. அறுப்பான்னா அறிவால் எவன் நீக்குகிறானோ. இருக்கணும், உடம்பில் இருக்கணும், எல்லாம் நமக்கு வேண்டியது இருக்கலாம். ஆனால் அது என்னுடைய துன்பத்துக்கு காரணமாகவோ இன்பமின்மைக்கு காரணமாகவோ ஆகிடக்கூடாது. எல்லாம் இருக்கலாம், அதுக்கு நான் உழைக்கத்தான் வேணும், சம்பாதிக்கத்தான் வேணும். ஆனால் அது ஏதாவது அதனால் அதுக்கு தொடர்பு அற்று போயிடுத்துன்னா அது என்னுடைய மனதை பாதிக்கக்கூடாது. அதுக்கு தான் ஞான பலம் வேணும். அதுதான் சொல்கிறோம். ஆக யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். அகப்பற்று புறப்பற்று இரண்டையும் விற்றவன். முதல்ல புறப்பற்ற விடைக்கணும், குறைக்கணும். முதல்ல உலக விஷயத்தில் உறவுகளை, பொருளை எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணணும். முதல்ல மனுஷன் என்ன பண்ணுறான், அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறான். எல்லாத்தையும் கூட்டினா பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைக்கிறான். உறவுகளை பெருக்கினா, பொருளை பெருக்கினா பாதுகாப்பு கிடைக்கும்னு மனிதன் நினைக்கத்தானே செய்கிறான். பாதுகாப்பு கிடைக்கும், அமைதியாகவும் இருக்கலாம், நிம்மதியாகவும் இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் நிறைய பேரை பார்க்குறோம், பெரிய பெரிய மல்டி மில்லியனர்லாம் பார்த்துட்ருக்கோம். பெரிய பெரிய மல்டி மில்லியனர், பெரிய பெரிய போஸ்ட்லாம் இருக்கிறவனெல்லாம் பார்த்துட்டுருக்கோம், பதவிகளில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு. இல்லாமல் எப்படி இருக்கும், கூட இருக்கிறவனே கவுத்து விட்டுருவானோ. படிக்கிறோமே, எத்தனையோ பேரை பார்க்குறோம். இத்தனை நாளாக கூடவே இருந்தால் அவன் நம்மளை கவுத்திடுவான் போல் இருக்க. ஒரு நியூஸ் வேறு வரும், சிஐடி சொல்லுவாங்க, கூடவே இருக்கிறாளை நீங்கள் நம்பாதீங்க அம்மா. அவங்ககிட்ட தான் நம்ம அத்தனை ரூபாயும் கொடுத்து வச்சுருப்போம். அவன் சிஐடிக்கு சொல்ல போகிறான்மா, அப்ரூவராக போகிறான்மா, அவ்வளோதான் தீந்தான். நிம்மதியாக இருப்பானே. இதுலேருந்து என்ன தெரியறது? அதாவது அதனால தான் திருமூலர் சொன்னார், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இதெல்லாம் ஒரு பிரமை. எல்லாம் நம்ம வசதிகளை பெருக்கிட்டே போனால் ஹாப்பியாக இருக்கலாங்கிறது ஒரு சரியான மடத்தனம். வசதிகளை பெருக்கின்றே போனால், உறவுகளை பெருக்கின்றே போனால், அது நல்ல உறவுகளாக இருந்தால் பரவாயில்லை. ஆள் பலம், பணபலம், பதவி பலம், இதனால் வாழ்ந்துடலான்னு நினச்சவங்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு பார்த்துன்னு தான் இருக்கும். எத்தனையோ நாள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, எதுக்காக இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, மற்றவனுக்கும் தெரியாது. அவங்க பெரிய போஸ்ட்டில் வேறு இருப்பாங்க, பதவியில் வேறு இருப்பாங்க. அப்படியே அது 75 நாளோ 80 நாளோ அது அப்படியே பத்திரிக்கைக்காரங்களுக்கு விவகாரமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை நடத்தணுமே, ஏன்னா இவனோட பாதுகாப்பு அதில் இருக்குது. பத்திரிக்கை நல்லா போனால் தான் இவனுக்கு செக்யூரிட்டி. எல்லாம் லூஸுன்னா, எல்லாம் மர கழண்டு போயிடுதுன்னு சொல்கிறான் இல்லையா. எல்லாம் யோசிக்க தெரியாமல் யோசிக்கிறதுனால வாழ்க்கையை போட்டு நாமளே என்ன பண்ணுறோம்னா சிக்கலாக்கின்னு சிக்கலாக்கின்ட்டு மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்துன்னு இருக்கோம். நடக்கிற காரியமாக என்ன, ஒரேடி அறான்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகணும். அற்றது பற்றனில் உற்றது வீடு. பட்டினத்தார் மாதிரி விடணும். விட்டார் பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிதுன்னு பாடிட்டார் தாய்மானவர். பட்டினத்தார மாதிரி திறந்தவனே யாரும் இல்லைங்கிறார். துறவிக்கு இலக்கணம் பட்டினத்தார். அந்த ஊர் பெரிய ராஜா கேட்குறான், என்னத்தையா கண்ட, இத்தனை நாளாக நல்லா தானே இருந்த, திடீர்னு பைத்தியம் பிடிச்சிடுத்தான்னா. யாரை பார்த்து? பட்டினத்தாரை பார்த்து. 12 திருமுறைகளில் அவருடைய பாடல்கள் சேர்ந்துருக்கு. அப்படிப்பட்ட பட்டினத்தாரை பார்த்து என்னத்தை கண்டேனா, இத்தனை நாளாக உன் வீட்டில் உன் அரண்மனையில் வைர வியாபாரம் பண்ணுறதுக்கு கால் கடுக்க நின்றுட்டு இருந்தேன்,
இன்றைக்கி பார்த்தியா நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ வந்து நின்று பேசுகிற பாரு, அதுதான் கிடச்சிதுன்னா. வியாபாரம் பண்ணணும், வைர வியாபாரி ராஜாவோட அரண்மனையில் போய் வியாபாரம் பண்ணணும். என்ன சரி இல்லையா வியாபாரம் பண்ண முடியும்? அங்கே போய் பண்ணுறார், வியாபாரம் பண்ண போகிறார். ராஜா இரு வேலை இருக்குங்கிறார். காலம்பரை போனவர் சாயங்காலம் வரைக்கும் இருக்கார். காத்துன்றிருந்து வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே என்றைக்கு சந்நியாசம் பண்ணாரோ கோயிலில் இருக்கார், அவர் ஓடி வந்து பார்க்குறார். ராஜா ஓடி வந்து பார்க்குறார். கோயிலில் திண்ணையில் உட்காந்துருக்கார், கோமணத்தை கட்டிண்டு. எல்லாம் புத்தி சொல்லி வீட்டுக்கு கொட்டி போடலான்னு பார்க்குறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காரு. யார்? ராஜா. ஏதோ லூஸ் ஆகிடுது போட்டிருக்கு. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடவுளிக்கேன்னு சொன்ன உடனே ஏதோ வைத்தியம் பிடிச்சிடுது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டார் அவர். என்ன கண்டீர்னா, நீர் நிற்க யாம் அமரன்னர். நீர் நிற்க யாம் அமர, துறவிக்கு வேந்தனும் துரும்புன்னா. அதுக்கு அவமானப்படுத்துறதில்ல, மரியாதையெல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம நான் சொல்கிறத நீ கேட்கணும்னா அதுக்கு தேவையில்லை. யாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலையல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், கோமார்க்கே ஆட்செய்வோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லைன்னர் திருநாவுக்கரசர். ராஜா கூப்பிடுறான், பல்லவ ராஜா வான்னு. அது சொல்ல, நான் யாருக்கும் பிரஜை இல்லைங்கிறார். யாமார்க்கும் குடி அல்லோம். நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேங்கிறார். நமனை அஞ்சோ, ஏமாப்போம், பிணியறியோ, இப்படியெல்லாம் பாடின மகான் நாடுகள். ஆஹ அஸ்தி உபாயா சம்சார பயநாசனா உபாயா கஷ்டித்து அஸ்தி. சம்சாரத்தினுடைய அச்சம், இதுக்கு தான் சொல்ல வந்தேன். இன்செக்யூரிட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ், எப்போ பார்த்தாலும் ஒரே சஞ்சலம், அப்புறம் என்னென்னா துக்கம், அதெல்லாம் நீக்கிறது. அந்த தான் சம்சார பய நாசனா கஷ்டித்து உபாயா அஸ்தி. உபாயத்துக்கு அட்ஜெக்டிவ் இது. சம்சார பயநாசனா உபாயா கஷ்டித்து அஸ்தி இருக்கிறது. ஆனால் அந்த உபாயத்தை சொல்கிறார் மகான் உபாயா. மகான் உபாயான்னு சொன்னால் சிறந்த உபாயம்னு அர்த்தம். சிரேஷ்டமான உபாயம்ப்பா. மற்ற உபாயங்கள் அது ஞான உபாயம். உட்காந்து படித்து அறிவால் தெளிவு பெறுறது. ஏதாவது பணத்தை செலவு பண்ணி பண்ணக்கூடிய பூஜை ஹோமங்கள் வழிபாடுகள் கிடையாது. அந்த வழிமுறை இல்லை இது. இல்லை தனியாக உட்காந்து ஜபம் பண்ணியே மோட்சம் இதெல்லாம் வருமானா வராது. இல்லை ராமேஸ்வரத்தில் போய் 108 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்தால் சரியாயிடுமான்னா வராது. அப்போ அதெல்லாம் எதுக்குன்னா, அது ஒரு அதிருஷ்ட சக்தியை உருவாக்கி அறிவை தெளிவாக்குறதுக்கு, பகுத்தறிவை சரியாக செயல்படும்படி பண்ணுறதுக்கு. ஆனால் பகுத்தறிவை சரியாக பயன்படுத்தி ஆகணும். அதுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை வர்றதுக்கு தான், மனசுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை வர்றதுக்கு தான் சடங்குகள் வழிபாடுகள் பூஜைகளே தவிர அறிவை பெறத்துக்கு வழி வேறு. அதுதான் சொல்கிறார் மகான் உபாயா ஞான உபாயம்னு அர்த்தம். இது உட்காந்து படிக்கிறதுப்பா. ஏதாவது ஆக்ஷன்னா செஞ்சுடலாம், அது ஃபிசிக்கல் ஆக்ஷன் ரொம்ப சுலபம் இல்லையா? அதுவே நிறைய பேர் கஷ்டங்கிறான். ஆகையினால ஸ்தூலமாக போய் வாங்க, எல்லோரும் போங்க, எல்லோரும் கொஞ்சம் பூ போடுங்க, விளக்கேற்றுங்க, விளக்கை சுற்றி காட்டுங்க, என்ன கோவில் எல்லாம் சுற்றி வாங்க, ஒரு 35 தடவை நமஸ்காரம் பண்ணுங்க. அதனால் கஷ்டம் இல்லை. தியானம் பண்ணுங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் வேணும். எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம்னா, உனக்கு தியானம் எவ்வளவு நேரம்னு கேட்டால் 1.5 மணி நேரம்னா, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. 1.5 மணி நேரம் தியானம் பண்ணுறதுக்கு நாலெட்ஜ் வேணுமே. தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நாலெட்ஜ் வேணும். எப்படி எதை தியானம் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணுங்கிற அறிவு இல்லாமல் சும்மா கண்ணை மூடிட்டு 1/2 மணி நேரம் உட்காருனா எவன் உட்காருவான்? தியானத்தை பற்றின நாலெட்ஜ் வேணும், ஞானம் வேணும். ஆகையினால் அதில் சாத்தியமில்லை. இதெல்லாம் இதை விட என்ன கஷ்டம்னா, உட்காந்து நான் பேசுகிறேன் நீ கேளுன்னா, அது அவ்வளோ சுலபமாக என்ன? அதாவது விஷயமாக பேசணும்,
கேட்குறதுக்கு ஜனங்கள் இருக்கணும். ஆனால் படிக்கிறதுனா நிறைய பேர் உட்காருவாங்களோ? பொறுமையாக இருக்கணும். ஆரம்பரை 10 மணிக்கு கிளாஸ் வச்சா நீங்கள் வரீங்களே, ஒரு இது பெரிய கூட்டம் தெரியுமா? நீங்கள் உட்காந்துருக்கிறது 4 2 4 3 7 7 3 10 1 11 12 பேர் உட்காந்துருக்கோம். அவர் ரெக்கார்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் இதுதான் முமுட்சு தான். ஆகையினால இப்போ நம்ம என்னையும் சேர்த்து எத்தனை ஆச்சுன்னா 14. பெரிய கூட்டம் தெரியுமோ? உட்காந்து 1 மணி நேரம் படிக்கிறோமே. குவாலிட்டி டைம் ஃபார் குவாலிட்டி திங்கிங். சரியான விஷயத்தை சிந்திக்கிறதுக்காக வேண்டி காலையில் 10 மணிக்கு ஒர்க்கிங் டேயில் வந்து உட்கார்ந்துருக்கோமே, பெரிய விஷயந்தான் அது. ஆகையினால என்ன, ஆனால் இதுக்கு இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. எதுக்கு சொல்கிறோம்னா, அறிவுன்னா படிக்கணும்னா அதை விட ரொம்ப அதாவது ஃபிசிக்கல் ஆக்ஷன் இஸ், உட்காந்து பொறுமையாக படிக்கிறதோட கம்பேர் பண்ணினா ஃபிசிக்கல் ஆக்ஷன் வந்து சிம்பிளாக இல்லையா? சிம்பிள். அப்போ உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தியானம் பண்ணுறதும் சௌரியம். ஆகையினால படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் மகானுக்கு அர்த்தம் சொல்கிறேன். மகான் உபாயா, இது சிறந்த உபாயம். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப பக்குவம் வேணும். ஆக நீண்ட காலம் நிறைய பக்குவப்பட்டிருந்தா தான் இது பண்ண முடியும். மற்ற உபாயங்கள், இது என்ன அர்த்தம்னா, மற்ற உபாயங்களால் உனக்கு முழுமையான பாதுகாப்பு உணர்வு, முழுமையான மன அமைதி, முழுமையான இன்பம் கிடைக்காது. எதில்? பூஜைகள், சடங்குகள், வழிபாடுகளை செய்வதால் உனக்கு முழுமையான பாதுகாப்போ, முழுமையான மன அமைதியோ, முழுமையான இன்பமோ உனக்கு கிடைக்காது. சமூக சேவை செய்வதால் உனக்கு முழுமையான பாதுகாப்போ, முழுமையான மன அமைதியோ, முழுமையான இன்பமோ கிடைக்காது. அப்போ எப்போ கிடைக்கும்னா, வாழ்க்கையை பற்றி சாஸ்திரங்கள் சொல்லுவதை சரியான ஆசிரியர் மூலம் பொறுமையாக நீண்ட காலம் படித்து தெரிந்து கொண்டால் உனக்கு முழுமையான பாதுகாப்பு உணர்வும், முழுமையான மன அமைதியும், முழுமையான பேரின்பத்தையும் நீ உணர்வாய். தேர்ஃபோர் மகான் மகான் நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யத்தேன்னு கீதையில் வருது. ஞானத்துக்கு ஒப்பான தூய்மைப்படுத்தக்கூடிய கருவி உலகத்தில் இல்லைங்கிறார் கிருஷ்ணர். ஆக மகான் உபாயா அஸ்தி, வழி இருக்குப்பா. அது சொல்கிறார். தேன பவ அம்போதிம் தீர்த்வா, தேனன்னா அதனால், அந்த உபாயத்தால், அந்த வழிமுறையை பின்பற்றுவதால், பவ அம்போதிம், பவன்னு சொன்னால் பிறவி இது அம்போதினா கடல், பவன்னு சொன்னால் பிறவி. பிறவி பெருங்கடலை தீர்த்வா, தீர்த்வான்னா கடந்து, கடந்து, கடந்துன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் உரையாசிரியர் சொல்கிறார்? தீர்த்துவான்னா கடந்து. கடந்துன்னா என்னன்னா, அறியாமையை நீக்கி அதனுடைய விளைவாகிய துன்பங்களிலிருந்து விடுபட்டு, அறியாமையை நீக்குவதன் மூலம் அறியாமையின் விளைவாகிய துயரங்களை நீக்குவது, துயரங்களிலிருந்து விடுபட்டு விடுபட்டு பரமானந்தம் ஆப்ஸ்யசி, பரமானந்தம் ஆப்ஸ்யசி. பரமானந்தம்னா என்ன? ஒப்பு உயர்வற்ற இன்பம். இந்த மெய்ஞானத்தினால் வர்ற இன்பம் இருக்கே, அது எங்கே உழைச்ச உழைப்பு? புற உழைப்பா அக உழைப்பான்னா? இது அகத்தில் உழைச்ச உழைப்பு. உட்காந்து பொறுமையாக சாஸ்திரத்தை படித்து உள்ளுக்குள்ளேயே சிந்தனை உழைப்பு. இந்த சிந்தனையாகிய உழைப்பை செய்ததால் எங்கே நம்ம நிம்மதியை தேடுறோம்? வெளியில் தேடுறோமா மனசுக்குள்ளே தேடுறோமா? நிம்மதி வெளியில் இருக்கிற, இப்போ சாமான்லாம் இருந்தால் கூட நிம்மதி எங்கே வரும்? வெளியில் வருமா இங்கே வருமானா? நிம்மதி இங்கே தான் வரணும், மனசுக்குள்ளே தான் வரணும் நிம்மதி. அது பதவியை கொடுத்தா, வெளியில் இருக்கிற பதவியை கொடுத்தா உள்ள நிம்மதி ஏற்படுமான்னா?
நீ என்னை பார்த்து சிரிச்சா உள்ள நிம்மதி எடுப்பான். நீ சிரிக்கிறத ஏற்றுக்கிற பக்குவம் எனக்கு வேணுமே. நீ சிரிக்கிறவன் எனக்கு இவன் பார்த்து என்ன சிரிக்கிறான் அப்படின்னா அதுக்கு அந்த பக்குவம் இல்லைன்னு வச்சுக்கோ. நீ ஏதோ நல்ல எண்ணத்தில் பார்த்து என்னை பார்த்து சிரிக்கிறேன், என்ன சாமி அப்படின்னு சிரிக்கிறேன். எதுக்கு சிரிக்கிறேன் என்னை பார்த்து? நான் சிரிக்கிற மாதிரியா இருக்கேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஐயோ தெரியாமல் சிரிச்சிட்டேன் அப்படின்னு போயிடுவியா இல்லையா? சொல்கிறேன். அப்போது இப்படி உலகம் இருக்குது. எதுக்கு நான் எக்ஸ்டர்னல் கண்டிஷன் இல்லை, உள்ளுக்குள்ளே நிம்மதி வேணும்னா உள்ளுக்குள்ளே வேலை செய்யணும். வெளியில் வேலை செஞ்சு உள்ளுக்குள்ளே எப்படி நிம்மதி வரும்? நம்ம ராங்காகவே போகிறோம், டைரெக்ஷனே தப்பு, வழியே தப்பாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே நிம்மதி வேணும்னா நீ உள்ளுக்குள்ளே வேலை செய்யணும்ப்பா. உள்ளுக்குள்ளே வேலை செய்யணும்னா என்ன? நிம்மதியை பற்றின ஞானத்தை பெறுறது தான். ஆகையினால இந்த உண்மையை தெரிஞ்சின்ற உடனே என்னென்னா பரமானந்தம் ஆப்சியசிங்கிறார். துன்பம் நீங்குவதோடு மட்டுமல்ல, துன்பம் நீங்கிறது மாதிரி தூக்கத்தில் துன்பம் நீங்கிறது, இன்பம் கிடைக்கிறது யாருக்கு தெரியும்? ஆனால் இங்கே விழிப்பு நிலையில் இந்த உண்மையை புரிஞ்சின்ற உடனே என்னன்னா ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். எதிலிருந்துன்னா இந்த தன்னுணர்விலிருந்து. தன்னுணர்வு. ஏன் தன்னுணர்வுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து என்னை சுற்றி இருக்கிற நிறைய தன்னுணர்வெல்லாம் உண்மைன்னு நம்பி, இந்த தன்னுணர்வை உண்மைன்னு நம்பி, புரியுறதா? இந்த தன்னுணர்வை உண்மைன்னு நம்பி என்னை சுற்றி இருக்கிற குடும்பமோ சமூகமோ அந்த தன்னுணர்வுகளையும் உண்மைன்னு நம்புகிறேன் நான். அதனால தான் உணர்ச்சிகளுக்கு உண்மைத்தன்மை வந்து விடுகிறது. உணர்ச்சிகளுக்கு உண்மைத்தன்மை வந்துடுத்துன்னு சொன்னால் அது எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் துன்பமும் கலந்து தானே இருக்கும். அப்பப்போ இந்த இன்பமெல்லாம் பேருக்கு தான் இருக்கும், நிறைய துன்பந்தான் வரும். ஆக இதுக்கெல்லாம் என்னென்னா ஏன் தன்னுணர்வையும் அழிக்க வேண்டும் அறிவால், அனைவருடைய தன்னுணர்வையும் அறிவால் நான் அழித்து விட வேண்டும். அப்போ அது ஒரே ஆனந்தம். தன்னுணர்வை அழிக்கிறதுனால நமக்கு அறிவால் அழிக்கிறேன். அப்போ இந்த இன்பம் என்னன்னா அறிவானந்தம், ஞானானந்தம். இந்த ஆனந்தம் பரமானந்தம். அதனால தான் சொல்கிறார் தேன தீர்த்வா பவாம் போதிம் பரமானந்தம் ஆப்சியசி. பரம ஆனந்தத்தை நீ அடைவாய் அப்படிங்கிறார். ஆக துயரங்கள் தீரும். இங்கே நீ என்னென்ன எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ்ங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இவர் சொன்ன மாதிரி, திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. ஒன்றும் பணமே இல்லை, இடுப்பில் ஒரே ஒரு துண்டு தான் இருக்குது. இடுப்பில் ஒரே ஒரு துண்டு தான் கட்டியிருக்கார் திருநாவுக்கரசர். ஊர் ஊராக கோயில் கோயிலாக போய் சேவை பண்ணுறார். ஆனால் எப்படி சொல்கிறாருன்னா இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை அப்படின்னா எவ்வளவு பக்குவம் இருக்கணும் மனசில். இவன் எல்லாத்தையும் கோடிக்கணக்கான பணம் வச்சு பதவியிலிருந்து எடுபடி ஆட்கள் இத்தனை பேர் இருந்தோம், இந்த அறிவோடு இருக்கிறவனுக்கு நீகர் இல்லைன்னு வேதம் சொல்கிறது. ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய சயேகோ பிரம்மண ஆனந்தா. பிரம்மதேவனுடைய ஆனந்தம் அறிவோடும் பற்றற்றிருப்பவனுக்கு இருக்கிறதுன்னு இருக்கிறது வேதம். தெளிந்த அறிவோடு பற்றற்றிருப்பவனுக்கு பிரம்மதேவன் அனுபவிக்கின்ற ஆனந்தம் இவனுடைய ஆனந்தத்தில் சிறு அம்சங்கிறது. எப்படி? பிரம்மதேவனையோட பதவி எவ்வளவு கணக்கே போட முடியாது. அப்பேற்பட்ட பிரம்மதேவனுடைய பதவியில் அவர் அந்த பதவியினால் அனுபவிக்கிற சுகம் இருக்கே, பதவியினால் அவர் அனுபவிக்கிற அந்த சுகம் இருக்கே, இந்த தெளிந்த அறிவுள்ள பற்றற்ற மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவில் ஒரு துளி இவனுக்கு இருக்கிறதுல ஒரு துளிங்கிறது வேதம். மனித இன்பம், மனித கந்தர்வ சுகம், மனுஷ்யானந்தம், மனுஷ்ய கந்தர்வானந்தம், தேவகந்தர்வானந்தம், பித்திருக்களுடைய ஆனந்தம், ஆஜானஜான தேவானந்தம், கர்மதேவானந்தம், தேவானந்தம், இந்திரானந்தம், ப்ரகஸ்பதி ஆனந்தம், பிரஜாபதி ஆனந்தம், பிரம்ம ஆனந்தம். இத்தனை பேரும் அனுபவிக்கிற சுகத்தை காட்டிலும்
இவன் சுகத்துக்கு அவங்களோடதெல்லாம் தூசு பெறாது. வேதம் சொல்கிறது, வேதம் பொய் சொல்லுமா? உண்மை அது. அதான் சொல்கிறார், பரமானந்தம் ஆப்சியசி. இப்படி குரு அவனை சொல்கிறார், கேட்டால் அவனுக்கு வேணும், இதுதான் வேணும் சுவாமி, எப்படியும் சாக போகிறேன், அதுக்குள்ளே இந்த அறிவை பெற்றுட்டு நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு. அறிவை பெற்ற பிறகு நீ பிறந்திருக்கிறதே உனக்கு தோணாது. இந்த அறிவு வந்துடுத்துன்னா நீ பிறந்துக்கிட்டு இருக்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிற ஃபீலிங்கே உனக்கு போயிடும். அனுபவிச்சுட்டு ஃபீலிங்கே போயிடும்னா என்ன, அது ஒன்றும் பெருசாக தெரியாது. நாம் இருக்கோங்கிறது நமக்கே தெரியாதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பைத்தியம்னு அர்த்தம் இல்லை, தெரியும், நார்மலாக தான் இருப்போம். ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒட்டாது, எதுவுமே இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. தாமரை இலை தண்ணீர், அது இதையே யோசிச்சுட்டு இருந்தால் அந்த மைண்டோட மெச்சூரிட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 24 ஹவர்ஸும் இதையே திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசுக்கு எவ்வளோ சக்தி வரும், ஞான சக்தி, ஞான பலம். அதுதான் முதல்ல கேட்குற போது அப்படி ஒன்றும் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி தெரியாது. ஆனால் இதையே படித்து இதையே சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தோமானா, ஆனால் அதில் ஒரு ஆசை, ருச்சி வரணும், ஒரு டேஸ்ட் வரணும். வந்துடுதுன்னா அப்புறம் அது இழுத்துன்னு போயிடும். நம்ம ஒன்றும் எஃபர்ட்டெல்லாம் எடுக்க வேண்டாம், அதை அப்படியே சக் பண்ணிடும், இழுத்துன்னு போயிடும். இல்லாட்டி எனக்கு 10 மணிக்கு கிளாஸுக்கு ஓடி வரோம். இப்போ இதுதானே முக்கியம் தெரியுது. அதெல்லாம் போனால் போயிட்டு போகிறது, வியாபாரமாவது மண்ணாங்கட்டியாதுன்னு சொல்கிறேன். அது அப்புறம் சாமியார் கிளாஸில் போய் உட்காந்தா வீடு எப்படிடா சோறு கிடைக்கும்பா சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சோறு எப்படி கிடைக்கும்? வேலை செய்கிற நேரம் அவர் சாமியாருக்கு விவரம் இல்லாமல் 10 மணிக்கு கிளாஸை வச்சுருக்கார், உங்களுக்கு தான் ஒன்றும் விவரம் இல்லையா அப்படின்னு சொன்னார் கூட போயா அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். என்ன அவனுக்கு தெரியும் அந்தந்த டேஸ்ட்டு. ஆக பிரயோஜனத்தை அழகாக சொல்லிருக்க. இந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்குது? இந்தாப்பா வழி இருக்குதுன்னு திரும்பவும் சொல்கிறார். அதோட மகிமையை சொல்கிறதுக்காக பிறவி துன்பத்தை, பிறவி அச்சத்தை நீக்கக்கூடிய வழிமுறை, சிறந்த ஒரு வழிமுறை இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த வழிமுறையை பின்பற்றுவதால் நீ துன்பக்கடலை கடந்து இன்பத்தை, பேரின்பத்தை நுகர்வாய், அனுபவிப்பாய் அப்படி சொல்கிறார். சரி, அந்த வழியை சொல்லுங்கள் சுவாமிஜி. அந்த வழின்னே சொல்லிகிட்டு இருக்கீங்களே, அது எந்த வழி? அடுத்த ஸ்லோகத்துக்காக சொல்கிறேன். சரி, அதற்கு ஒரு வழி இருக்கிறது. எப்படி? அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியது, இன்பத்தை எல்லாம் தரக்கூடியது அப்படின்னா. சரி, வழி இருக்கிறதுன்னே மணி 1/2 மணி நேரம் ஆச்சு. அந்த வழி என்னன்னா, அந்த வழியை சொல்லுங்க சுவாமி அப்படின்னா. சொல்கிறேன்ப்பா, உனக்கு தெரியும், உனக்கு அந்த வழியை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குதுன்னு எனக்கு தெரியும், சொல்கிறேன். நான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அஸ்த்யுபாயः மகான் கஷ்சித் சம்சாரபயநாசனः தேன தீர்த்வா பவாம்போதிம் பரமானந்தம் ஆப்ஸ்யசி. அஸ்த்யுபாயோ மகான் கஷ்சித் சம்சாரபயநாசனः தேன தீர்த்வா பவாம்போதிம் பரமானந்தமாப்ஸ்யசி.